உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். நீ ரெடியாகவே இல்லையா? ஹாப்பி பர்த்டே அனன்யா. அனன்யா செல்லம், ஹாப்பி பர்த்டே கண்ணா. ஹாப்பி பர்த்டே அனன்யா. ஹாப்பி பர்த்டே அனன்யா. ஹாப்பி பர்த்டே அனன்யா. அனன்யா, கேக் விட்டு அனன்யா. யாரை கேட்டு இப்ப இதெல்லாம் பண்ணீங்க? என் பர்த்டே ஒண்ணுதான் இப்ப கேடு இல்ல. இனிமே இந்த வீட்ல எந்த நல்லதும் நடக்க போறது கிடையாது. நான் ஆசைப்பட்ட எதையுமே பண்ணி தரத்துக்கு இங்க யாருமே ஆள் கிடையாதே. நான் அப்படி இருக்கேன்னு சொல்றவங்களுக்கு நல்ல மனசும் கிடையாது. எல்லாருக்கும் அவங்களோட சுயநலம் மட்டும்தான் முக்கியமா போச்சு. ஆனா பேச்சு மட்டும் வாய் கிழிய பேசுவாங்க. இந்த வீட்ல பெத்த பொண்ணோட ஆசை, கனவு, எதிர்காலம் இதெல்லாம் விட இவங்க சுயநலம் தான் முக்கியமா போச்சு. கல்யாண வீட்ல ஒரு சில பேரு இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி தான் மூஞ்ச வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அப்பவே நினைச்சேன் ஏதோ தப்பு நடக்க போகுதுன்னு. அப்படிதான் நடந்திருக்குல்ல இப்போ. என் ஆசை, என் சந்தோஷம், என் காதல் அதெல்லாம் விட பெத்த பொண்ணுன்னு என்ன நினைச்சு என்னை பத்தி கவலைப்பட இங்க யார் இருக்காங்க? அவங்களும் ஆசைப்பட்ட மாதிரியே என் கல்யாணமும் நின்னு போச்சு. அந்த கிழமை செத்து போனதுக்கும் விஸ்வா என் கழுத்துல தாலி கட்டாததுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த கிழவனோட ஆயுசு அவ்வளவுதான், போய் சேர்ந்துட்டான். அதுக்காக கல்யாணத்தை நிறுத்தணும்னு சட்டம் ஏதாவது இருக்கா? சொல்லுங்க, நின்னுட்டே இருக்காதீங்க. அந்த ஃபேமிலி தான் அப்படி சொன்னாங்கன்னா, இல்ல இது என் பொண்ணோட லைஃப், தாலிய கட்ட சொல்லுங்க, அப்புறம் பாத்துக்கலாம் மத்த விஷயத்தலான்னு சொல்லிருக்கணும்ல. அதுதானே பெரிய மனுஷத்தனம். இப்போ நிறைய பேருக்கு இங்க சந்தோஷமா இருக்குல்ல? பெத்த மக கல்யாணம் நின்னு போச்சு. இப்போ எங்க போச்சு உங்க கௌரவம், மரியாதை எல்லாம்? எந்த நல்லதுமே நடக்கல. இதுல பர்த்டே செலிப்ரேஷன் தான் கேடு இல்ல. இப்போ நான் கேட்டேனா? இப்போ எனக்கு கேக்க கட் பண்ணுங்கன்னு கேட்டேனா? அனன்யா, நான் சொல்றது கேளு. பேசாத.
நான் செம்ம கோவத்துல இருக்கேன். தேவையில்லாம என்கிட்ட வாங்கி கட்டிக்காத. வாயை மூடிட்டு நில்லு. திடீர்னு எங்க இருந்து பாசம் உங்களுக்கு எல்லாம் வந்துச்சு இப்போ? ஏய், உங்களுக்கு எல்லாம் அறிவில்ல? உங்களை யார் இப்போ இங்க வர சொன்னாங்க? இங்க வர சொன்னா நான் உங்களை? இவங்க தான் வேற வேலை இல்லாம வர சொன்னாங்கன்னா நீங்களும் கிஃப்ட தூக்கிட்டு வந்துருவீங்களா? அனன்யா, அப்பா, நான் தான் உங்க பொண்ணுன்னு ஞாபகம்லாம் இருக்கா உங்களுக்கு? ஹ, எப்படி உங்களுக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்க போகுது? எங்கேயோ இருக்கிற குட்டிமா 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 குட்டிமான்னு அவளை பத்தி தானே எப்ப பார்த்தாலும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. தோ நிக்கிறாளே இங்க. இவ மேல இருக்கிற பாசம் கொஞ்சமாவது என் மேல இருக்கா? கேட்டா பெருசா பஞ்ச் டயலாக்லாம் பேசுவீங்கல்ல? நான் உங்க பொண்ணு பொண்ணு பொண்ணுன்ட்டு. நீங்க எனக்கு அப்பா, நான் உங்களுக்கு பொண்ணு. அத முதல்ல மறந்துடாதீங்க. உங்ககிட்ட எவ்வளவு சொன்னேன்ப்பா, ப்ராமிஸ் கூட வாங்கினேனேப்பா. ஆனா நான் அவ்வளோ சொல்லியும் கல்யாணத்தை நிறுத்த தானே நீங்க பாத்தீங்க. கேட்டா எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன், அத பண்ணிட்டேன் இத பண்ணிட்டேன்னு சொன்னீங்கல்ல. நான் உன்னை கேக்குறேன்ப்பா, அப்படி என்ன ப்ராமிஸ் தான் நீங்க பண்ணீங்க? எப்படி என் பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரி வாழவே கூடாது, எல்லார் முன்னாடி அவ அசிங்கப்பட்டு நிக்கணும், இந்த வீட்ல கடைசி வரைக்கும் அவ ஒண்டி கட்டையாவே சுத்திக்கிட்டு இருக்கணும், அப்படிதானே ப்ராமிஸ் பண்ணிருக்கீங்க? அனன்யா, வார்த்தையை அளந்து பேசுமா. வார்த்தை கொட்டிட்டா அள்ள முடியாது. இதோ நிக்கிறாளே, கொட்டுறதெல்லாம் அவ அள்ளிட்டு போட்டோம், மாப்ப போட்டு நல்லா சுத்தமா கிளீன் பண்ணிடுவா. நீங்க மண்டபத்துல நின்னீங்கல்ல சைலண்டா, அதே மாதிரி நில்லுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, இல்ல உங்க உடம்புக்கு நல்லது. உலகத்திலேயே பெத்த பொண்ணோட கல்யாணத்தை நிறுத்தணும்னு நினைச்ச முதல் அப்பா நீங்களா மட்டும்தான் இருப்பீங்க. பண்றதெல்லாம் பண்ணிட்டு பர்த்டேவா தோ கேக்கா. அனன்யா, ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.